வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முள்ளங்கியுடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ முள்ளங்கியில் அதிக நீர் சத்து நிறைந்திருக்கிறதால இந்த கோடை காலத்தில் நம்ம முள்ளங்கியை சாப்பிட்றது நமக்கு ரொம்பவே ஆரோக்கிய நன்மைகளை அதிகமாக தரும். அதாவது விட்டமின் பி, விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து, விட்டமின் கே, பொட்டாசியம், பாஸ்பரஸ், நார் சத்து, விட்டமின் ஏ போன்ற பல்வேறு சத்துக்களை இந்த முள்ளங்கி கொண்டிருக்கு. இதை நீங்கள் உணவில் சேர்த்து சாப்பிடும்போது பலவிதமான நோய்கள் உங்களுக்கு குணப்படுத்தப்படும், பலவிதமான நோய்கள் வராமல் தடுக்கப்படும். ஸோ அதெல்லாம் என்னென்ன நோய்கள் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இருதயம் பலம் பெறுவதற்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய உணவுகளை முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். ஸோ இருதயத்தை பலப்படுத்துறதுக்கு முள்ளங்கி உதவிகரமாக இருக்கும். முள்ளங்கியில் இருதயத்திற்கு தேவையான ஆந்தோசயனின் நல்ல அளவில் இருக்கு. இருதய சுவர்களை பலமாக்கி இருதயம் சீராக இயங்குவதற்கு இதில் முள்ளங்கியில் இருக்கக்கூடிய இந்த ஆந்தோசயன் சத்துக்கள் தான் உதவிகரமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இருதய சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் இருதயம் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்துகிறதுக்கும் முள்ளங்கி சிறப்பான மருத்துவ குணங்களை கொண்டிருக்கு. ஸோ இதயத்தை நீங்கள் பலம் பெற வைக்கிறதுக்கு முள்ளங்கியை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கோங்க. ரத்த அழுத்தம் சீராக இருக்கிறதுக்கு நீங்கள் முள்ளங்கியை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். அதாவது பிபிஎம் சொல்லக்கூடிய இந்த பிளட் ப்ரெஷர் ப்ராப்ளத்தை நீங்கள் சீராக வச்சுக்கிறது, கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு முள்ளங்கி உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். ரத்த அழுத்தம் சீராக இருக்கிறதுக்கு முள்ளங்கி முக்கிய பங்கு வகிக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா ரத்த அழுத்தத்தை குறைப்பதற்கான பொட்டாசியம் சத்து இந்த முள்ளங்கியில் இருக்கிறதால அதிக அளவில் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும், கட்டுப்படுத்தி நரம்புகளில் ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய உணவுகளில் நீங்கள் இந்த மாதிரி பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு முள்ளங்கியை சேர்த்துக்கோங்க. ரத்த சர்க்கரை நோய்கள் அது சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை குணப்படுத்தி கொள்ள வராமல் தடுக்க முள்ளங்கி உதவிகரமாக இருக்கும். அதாவது பிளட்டில் சுகருடைய அளவு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த சுகருடைய அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக இருக்கும்போது அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த முள்ளங்கி உதவிகரமாக இருக்கும். ரத்த சர்க்கரை நோய்களை கட்டுப்படுத்தும் முள்ளங்கி உதவிகரமாக இருக்கும். முள்ளங்கியில் ஆன்டி டயாபெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் நல்ல அளவில் இருக்கிறதால நேரடியாக இன்சுலினுடைய செயல்பாட்டை இது ஊக்குவிக்கும். எனவே சுகர் பேஷண்ட், சர்க்கரை நோயாளிகள் உணவில் இந்த முள்ளங்கியை அதிகம் சேர்த்துக்கொள்வது நல்லது. இதன் மூலமாக பிளட்டில் சுகருடைய அளவு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணப்படும். நாளடைவில் சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டுறலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது காரணமாக பலவிதமான நோய்களை நீங்கள் குணப்படுத்தி கொள்ள வராமல் தடுக்க முள்ளங்கி உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு தேவையான விட்டமின் சி சத்து முள்ளங்கியில் அதிக அளவில் இருக்குது. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி பலவிதமான உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களை நீங்கள் குணப்படுத்திக்கோங்க. வைரஸ் மற்றும் புதுசாக கிருமிகள் மூலமாக தொற்று நோய் ஏற்படுது அப்படின்னா அந்த நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றலையும் நீங்கள் முள்ளங்கி சாப்பிடுவதனால பெற்றுக்கலாம். செரிமான கோளாறுகள் உங்களுக்கு நீங்கும் நீங்கள் முள்ளங்கி எடுத்துக்கொள்ளும் போது. செரிமான கோளாறுகளை குணப்படுத்துவதற்கு முள்ளங்கி உதவிகரமாக இருக்கு. செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளான நெஞ்சு எரிச்சல், அஜீரணம், வயிற்று உப்புதல் போன்ற பிரச்சனைகளிலிருந்து அவதிப்படுபவர்கள் தொடர்ந்து முள்ளங்கி சாப்பிட்டு வருவது நல்லது. ஸோ இதில் அதிகப்படியான நார் சத்து இருக்கிறதால செரிமான கோளாறுகளிலிருந்து இது உங்களை தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் பிரச்சனைகளிலிருந்து தடுப்பதற்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ மலச்சிக்கல் ப்ராப்ளத்தை குணப்படுத்திக்கிறத தொடங்கி செரிமான கோளாறுகளை சரி செய்யறதுக்கு முள்ளங்கி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. கல்லீரலை சுத்தம் செய்யக்கூடிய உணவுகளில் இந்த முள்ளங்கியும் ஒன்று. முள்ளங்கியானது கல்லீரலை சுத்தம் செய்வதற்கு சிறந்த மருத்துவ குணங்களை கொண்டிருக்கு. கல்லீரலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றி கல்லீரலை சுத்தம் செய்வதற்கு முக்கிய பங்கு இந்த முள்ளங்கி வகிக்குது. கல்லீரலில் உற்பத்தியாகக்கூடிய பிலிரூபினுடைய உற்பத்தியை கட்டுப்படுத்தி கல்லீரலை பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாமல் வைரஸ் கிருமிகளினுடைய தாக்குதலையும் தடுக்கிறதுக்கு முள்ளங்கி உதவிகரமாக இருக்கு. ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியா நோய் ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்க வராமல் தடுக்க முள்ளங்கியை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை குறைந்து காணப்படுவதால ஏற்படுவதுதான் இந்த ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியா ப்ராப்ளம். ஸோ இதை தடுக்கிறதுக்கு முள்ளங்கி முக்கிய பங்கு வகிக்கும். முள்ளங்கியில் இருக்கக்கூடிய அதிகப்படியான இரும்பு சத்துக்கள், அதாவது பார்த்தீங்கன்னா அது இரும்பு சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறதால ரத்த அணுக்களை இது அதிகப்படுத்தும். ரெட் பிளட் செல்ஸ் ரத்த சிகப்பணுக்களை அதிகப்படுத்துறதால அதனால உங்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற பிரச்சனைலாம் குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். ரத்த சிகப்பணுக்களை சேதமடைவதை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இந்த முள்ளங்கி தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க முள்ளங்கி சாப்பிட்றது உங்களுக்கு அனிமியா ப்ராப்ளத்தை கியூர் பண்ணிக்கலாம். நீங்க சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு குணப்படுத்திக் கொள்ள வராமல் தடுக்க நீங்க கண்டிப்பா முள்ளங்கி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. சிறுநீரகம் பிரச்சனைகளிலிருந்து அவதி
அவதிப்படுபவர்கள், அப்புறம் முள்ளங்கியை வந்து அதிகமாக உணவில் சேர்த்து வந்தீங்க அப்படின்னா சிறுநீரகம் பிரச்சனைகள் முதல் அப்புறம் சிறுநீரக தாரைகள் சம்பந்தமான பிரச்சனைகள் வரைக்குமே நீங்கள் குணமாக்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கல் அடைப்பு பிரச்சனைகளில் அவதிப்படுபவர்கள் முள்ளங்கியை ஜூஸ் மாதிரி செஞ்சு குடிச்சு வந்தீங்க அப்படின்னா சுலபமாக கல் அடைப்பு உங்களுக்கு நீங்கிடும். மேலும் உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவையும் சுத்தம் செய்வதற்கு இந்த முள்ளங்கி உதவிகரமாக இருக்கும். ஸோ சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி கொள்ள வராமல் தடுக்கிறதுக்கும், சிறுநீரகத்தை நீங்கள் சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கும், ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி சுத்தம் செய்வதற்கு கண்டிப்பாக முள்ளங்கி உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். முள்ளங்கியில் இருக்கக்கூடிய மருத்துவமைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ தொடர்ந்து இனிமேல் உங்களுடைய உணவுகளில் முள்ளங்கியை பயன்படுத்தி சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவை மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.